இந்த ஊருக்காரங்களுக்கே இது வந்து புதுசாக இருக்கா. இப்போ தான் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பட்டு அவங்களுக்கு வணக்கண்டா மாப்பிள்ளை யூரோப்லேருந்து. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் பேக்ரவுண்டில் பாருங்கள், ஸ்னோ வேறு லெவலில் பெஞ்சிட்ருக்கு காலையிலேருந்து. சம்மருன்னு சொல்லி டைம் டிஃப்ரென்ஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் 3.5 hours டிஃப்ரென்ஸ் சரியா ஆக்சுவலாக. பட் வந்து இப்போ சம்மர் வந்தனால 1 hour லெஸ் பண்ணிட்டாங்க சரியா. இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் 2.5 hour தான் டிஃப்ரெண்ட்டு. சரி, சம்மர் தான் நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சா இன்றைக்கி காலையில் எப்படி பேஞ்சிட்ருக்கு. நான் வந்து பொண்ணுங்களை தான் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் இந்த ஊர் கிளைமேட்டை எனக்கு வந்து புரிய. நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆக போகுது. பட் இந்த ஊர் கிளைமேட்டை என்னால் புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்கிறேன்னு தெரில. வீட்டுக்கு கால் பண்ணால் சித்திரை மாதம் வெயில் கொளுத்திட்டு கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இன்றைக்கி எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, நாளைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னே தெரில. கிளைமேட்டை வெதர் செக் பண்ணி தான் ட்ரெஸ் போடணும். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, வரட்டாமாமே.